everyone, welcome to Spectator Views YouTube channel. So இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா வழக்கமாக கிரிக்கெட் மேட்ச் பற்றி தான் நிறைய பேசுவோம். பட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு தனி பிளேயர் பற்றி பேச போகிறோம். ஸோ 537 டெஸ்ட் விக்கெட்ஸ் இன் 106 டெஸ்ட் மேட்சஸ், 6 டெஸ்ட் செஞ்சுரிஸ், ஃபாஸ்டஸ்ட் 50 விக்கெட்ஸ், 100, 150, 200, 250, 300, 350, 400, 450 and second fastest 500 wicket taker. Yes, it's none other than our very own ஆஷ்னா பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ அஸ்வின் பற்றி பேசுகிறதுக்கு இந்த சாதனைகள் தான் காரணம் அப்படின்னு கேட்டால் இந்த சாதனைகளும் ஒரு காரணம். பட் அது மட்டுமே காரணம் கிடையாது. தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவுக்கு டெஸ்ட் கிரிக்கெட் ஆடினவங்க அப்படின்னு பார்க்கும்போது 14 பேர் இது வரைக்கும் ஆடிருக்காங்க. இதில் அஸ்வினும் ஒருத்தர். பட் இது வரைக்கும் 106 டெஸ்ட் மேட்சஸ் அஸ்வின் ஆடியிருக்காரு. மற்ற 13 பிளேயர்ஸில் யாருமே இது வரைக்கும் 100 டெஸ்ட் ஆடலை. ஸோ அண்ட் 2010 ஐ திங்க் ஓடிஐ அண்ட் T20 டெபியூ பண்ணியிருக்காரு இந்தியாவுக்கு. அண்ட் 2014 டெஸ்ட் டெபியூ பண்ணார். 2017 வரைக்கும் பார்த்திங்கன்னா 3 ஃபார்மேட்லேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு. ஐபிஎல்லையும் நல்லா விளையாடிருக்காரு. பட் அதன் பிறகு பார்த்திங்கன்னா 2017 இங்கிலாண்டில் சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடந்தது. அதில் பார்த்திங்கன்னா மிடில் ஓவர்ஸில் அஸ்வினுக்கு விக்கெட் கிடைக்கல அப்படின்ற காரணத்தினால ஒயிட் பால் கிரிக்கெட்லேருந்து கம்ப்ளீட்டாக நீக்கினாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா டெஸ்ட் மற்றும் ஐபிஎல்லில் மட்டும்தான் கன்சிஸ்டண்ட்டாக விளையாடிட்டு இருந்தார். ஸோ அண்ட் அதன் பிறகு எப்பப்போ பேக்கப் தேவையோ ஒயிட் பால் கிரிக்கெட்டில் அந்த நேரத்தில் கால் அப் அவருக்கு வரும். பட் அந்த நேரத்தில் அவருடைய ஃபுல் பொட்டன்ஷியல் கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் 2020 லாக்டவுன் சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் சேனலுக்கு அவர் ஒரு குவிஸ் ஷோ ஹோஸ்ட் பண்ணார். பட் அவருடைய அந்த நேரத்தில் அவருடைய ரசிகர் ஒருத்தர் அந்த ஷோவில் என்ன கேட்டார் அப்படின்னா, கன்சிஸ்டண்ட்டாக ஐபிஎல்லில் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கீங்க, பட் ஸ்டில் உங்களுக்கு ஒயிட் பால் கால் அப் வரலையே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, செலெக்ஷன் பண்ணுறது அவங்களுடைய வேலை, அதற்காக உழைக்கிறது என்னுடைய வேலை, நான் என்னுடைய உழைப்பை போட்டுகிட்டே இருப்பேன், வாய்ப்பு கிடைக்கும்போது அதை நான் கரெக்டாக பயன்படுத்துவேன் அப்படின்னு சொன்னார். அதை கரெக்டாகவும் செஞ்சு காமிச்சிருக்காரு. எப்பப்போ அவருக்கு வாய்ப்பு கிடைக்குதோ பேக்கப்பாக தான் கூப்பிட்ருக்காங்க. ஒயிட் பால் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் நிறைய வேர்ல்டு கப்கே சம்டைம்ஸ் சர்ப்ரைஸாக தான் கூப்பிட்ருக்காங்க. பட் ஸ்டில் அவருடைய ஃபுல் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காரு. அதே போல் 2023 ஓடிஐ வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாய்ஸாக அவர் இல்லை. அக்ஸர் பட்டேலுக்கு பேக்கப்பாக தான் 2023 ஓடிஐ வேர்ல்டு கப்பில் அவர் ஸ்குவாடில் இடம் பிடிச்சார் கடைசி நிமிஷத்தில். அந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு ஸ்குவாடு ரிலீஸ் ஆன பிறகு அவருடைய யூடியூப் சேனலுக்காக அவர் அனாலிசிஸ் பண்ணும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, அக்ஸர் பட்டேல் மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு கன்சிஸ்டண்ட்டாக வாய்ப்பு கிடைக்கணும், ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் அக்ஸர் பட்டேல் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இந்த மாதிரி டீமில் ஸ்குவாடில் வாய்ப்பு கிடைக்கலனா கூட கிட்டத்தட்ட 7 வருஷமாக அவே ஃப்ரம் த டீம் இருந்தால் கூட யங்ஸ்டருக்கு டீம் இந்தியாவில் வாய்ப்பு கிடைக்கும்போது அதற்கு ஆதரவாக இருந்திருக்காரு. எந்த ஒரு எதிர்ப்புமே தெரிவிக்காமல் இருந்திருக்கார். இந்த விஷயத்தை நான் ஏன் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, கடந்த காலத்தில் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டர்ஸ் நிறைய பேர் தனக்கு வாய்ப்பு மறுக்கப்படும் போது, புறக்கணிக்கப்படுறதாக நினைக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னுடைய நாட்டிலேருந்து வேறு நாட்டுக்கு மைக்ரேட் ஆகி வேறு நாட்டுடைய கிரிக்கெட் அணிக்காக விளையாடுவாங்க. இன்ஃபேக்ட் இந்தியன் பிளேயர்ஸே நிறைய பேர் நான் அமெரிக்காவுக்கு வேர்ல்டு கப் வாங்கி கொடுக்க போகிறேன் அப்படின்னு இடம் மாறின வரலாறுலாம் இந்தியாவில் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் காமிச்சிக்காமல் ஸ்குவாடில் இல்லைன்னா கூட ஆல்வேஸ் ஒரு டீம் மேனாக இருந்திருக்காரு. ஸோ தேங்க்யூ ஆஷ்னா ஃபார் வாட் யூ டன் ஃபார் இந்தியா கிரிக்கெட் அண்ட் வி லவ் யூ ஃபார் வாட் யூ ஆர். ஸோ இதெல்லாம் நான் பேசணும்னு நினச்சது. எனக்கு இந்த நம்பர்ஸ்லாம் பற்றி பெருசாக பேசுகிறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ இதுதான் நான் பேசணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ உங்களுடைய ஃபேவரட் அஸ்வின் மூமெண்ட் பற்றி கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அண்ட் இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த வீடியோ பார்க்குறவங்க ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வியூஸ் அண்ட் லைக்ஸ் ஷேர்ஸ் நிறையா வர தான் யூடியூப் சேனலை நிறைய பேருக்கு தெரிகிற மாதிரி ப்ரமோட் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டாக பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.